பள்ளப்பாக்கில் ஆரம்பிச்ச பிரச்சனை 40-50 வருஷமா ஒருத்தன் வெட்டிக்கிட்டு சாகுறானுங்க. ஏன் மாமனும் ஓ மாமனும் சாக கிடக்குறாங்க. இனிமேல் அவங்க தொல்லையே இல்லை. உன்னோட வாழ்றதுக்கு வர நினைச்சியா? உன்னை சாகடிக்க தான் வர. நம்ம நம்பி இந்த ஊருக்குள்ள நிறைய குடும்பம் இருக்குது. மாப்பிள்ளை வீட்டுக்கு வரப்போறாரு, விருந்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. வணக்கங்க, நான் டைரக்டர் எழில் பேசுகிறேன். தேசிங்கராஜா அப்படின்னு ஒரு படம் பண்ணி எனக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. தேட்டரில் மிகப்பெரிய ஒரு கேலப்போடு இன்றைக்கி இந்த படம் பார்த்துட்டு வந்தேன். என் கூட பார்த்த ரசிகர்கள், என்னுடைய நண்பர்கள் எல்லாருக்குமே இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்ன மாமா இங்கே என்ன பண்ணுறீங்க? அந்த இதே கணிக்காக தான் மாப்பிள்ள காத்துட்ருக்கேன். நீங்களுமா? எப்போ வரானாமா? அதுக்கு தான் நம்ம சாமியார் மாமாவை எல்லையில் நிப்பாட்டியிருக்கேன். என்ன மாமா வந்துட்டானா? இல்லப்பா, ஒரு கார் மட்டும் வருது. அதுல 5 பேர் இருக்காங்க. அதுல கனி இருக்கானா? அதுல கனி இல்லப்பா. ஏப்பா, 2வது கார் வருது. அதுல 5 பேர் இருக்கா. அதுல கனி இருக்கா. வந்துட்டானா? பதட்டப்படாதீங்க மாமா. மாப்ள தலை துண்டா? மாமா தலை துண்டா, கழுத்து துண்டா, குடலு துண்டா, ஈரல் துண்டா, சும்மா தனித்தனியா பிரிச்சு வச்சிடுறேன். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு? இல்ல உங்களுக்காக தான் மாமா. கூட எத்தனை பேர் வராங்கன்னு கேளுங்க. சாமி, கூட எத்தனை பேர் வரானுங்க? ஆக மொத்தம் 10 பேர் வர்றாங்கப்பா. 2 வண்டியில 10 பேர் வராங்களா மாப்ள? அவங்களுக்கு அதேதான் சொல்லுங்க. அவனுங்களுக்கு அதேதான் சாமியார். ஐயோ, பின்னாடி டிராக்டர்ல 50 பேர் வர்றாங்கப்பா. என்னது 50 பேர் டிராக்டர்ல வரானுங்களா? மாப்ள, அவனுக்கு சைடு 50 பேர், நம்ம சைடு 50 பேர். சரியா இருக்குமா? கவலைப்படாதீங்க மாமா. உங்க மாப்பிள்ள வேட்டி இறக்கி விட்டாண்ட சாதாரண மனுஷன். அதே வேட்டியை தூக்கி மடிச்சு காட்டினாண்டா மதம் கொண்ட யானை. மதம் கொண்ட யானை இருக்குடா. ஐயோ, லாரியில 100 பேர் வர்றாங்களையா? 100 பேர் வர்றாங்களா? என்னது எக்ஸ்ட்ரா ஒரு லாரி? அதுல 100 பேரா? படையே வந்தாலும் தடையே இல்லாம நான் முடிச்சு கொடுக்குறேன் மாமா. எப்படி மாப்ள? தண்ணியை கொஞ்சம் சேர்த்து ஊத்துனா சரியா வருது அப்படின்ற சமாளிப்போம் மாமா. ஊத்துவோம். யோ, என்னையா லாரி? ஊரே வந்தாலும் நாங்க சமாளிப்பையா. ஊரே தாயா வருது. ஊரே வருதா மாப்ள? அட வரட்டும் மாமா, நீங்க வர. தலைக்கு 2 துண்டை போட்டு விருந்து முடிச்சு வீட்டுக்கு அனுப்புறதை விட்டு என்னமோ தகச்சு போய் நிக்கிறீங்க. தலைக்கு 2 துண்டா? அப்ப நீ வந்த ஸ்பீட்ல கழுத்து, எலும்பு, ஈரல் இதெல்லாம் தனித்தனியா பிரிச்சு வச்சிருன்னு சொன்னது ஆள இல்லையா? ஆளா? ஆடு மாமா. ஆடா? என்ன மாமா இப்படி கேட்டீங்க? நீங்களும் உங்க அத்தாச்சி தானே வரப்போற இதே கணக்கு நல்லா ஆடு, மாடு, காடை, கவுதாண்டு வகை வகையா சமைச்சு வாய்க்கு வகை சமைக்கிறீங்க. அப்படி இப்படி சொன்னீங்க. இப்போ அப்படின்னீங்கன்னா பத்தாதா? மாப்பிள்ள, இப்ப நான் எதுக்கு நிக்கிறேன்னு உனக்கு தெரியாது. எதுக்கு நிக்கிறீங்க? நான் முனியசாமி காதுல குப்பாடு போட்டு கத்துனது உன் காதுல விழல. விழலையே மாமா? விழாது மாப்பிள்ள. ஏன்? ஏன்னா படம் வந்து மிகப்பெரிய வெற்றியடைங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. பட் அதை போய் தேட்டரில் போய் ஆடியன்ஸோட உட்காந்து பார்க்கும்போது தான் அவங்களோட மனநிலை என்ன, நம்ம நினச்ச இடத்துல கிளாப்ஸ் அடிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். நாங்களே கூட வந்து கொஞ்சம் அண்டர் எஸ்டிமேட் தான் போட்டோம். ஏன்னா ஒரு இடத்துல காமெடி ஜோனலில் அந்த படம் போயிட்டுருக்கு அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாத்தையுமே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சின்ன சின்ன விஷயங்களாம் இதுக்கு சிரிப்பாங்களா அப்படின்னு நாங்கள் எதிர்பார்த்ததுக்கெலாம் கூட சிரிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ கிளைமேக்ஸ்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி ரசிக்க ஆரம்பித்தாங்க. சபாஸ் மாமா, சபாஸ். மருந்து குடிக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கலாமாப்ல? இத்தனை பேர் சேர்ந்து கஷ்டப்படுத்தினா எப்படி குடிக்கும் தாமரை? கொடுங்க அப்படி. இவன் வேற. நான் இங்கிலீஷ் மருந்தா மாமா? ஆமாடா. டேய் மடையா, ஏண்டா போட்ட? மாமா இங்கிலீஷ் மருந்துல ரொம்ப டைம் எடுத்துக்கிறேன், வேலை நடக்காது. இத பாருங்க, நாட்டு மருந்து, வீரியம் ஜாஸ்தி. உடனே வேலை செய்யுமா? உடனே வேலை செய்யுமா? தாமரை, தாமரை மாமாவுக்கு கொஞ்சம் கோஆபரேட் பண்ணு. நீயா குடிச்சா சந்தோஷம். இந்த மாமாவை கோவத்தை கலப்புன. ஊத்ரா. சரிங்க மாமா, குடிச்சறேன். தாமரை வாயத்தோர, தாமரை வாயத்தோர. அடே செங்கோடா, கையோ புடிங்கோடா. குடிச்சறேன்.
அட பாவி, இப்படி பண்ணிட்டியேடா. அநியாயமா என் குழந்தைய கொன்னுட்டியே மாமா. என்னது குழந்தைய கொண்டுட்டேனா? ஏ தாமரை, நான் எப்போ உன் குழந்தைய கொண்டேன்? இப்பதான் மாப்பிள்ள விஷம் ஊத்தி கொன்ன. விஷ மாமா, இது வெஜ்ஜம் இல்ல மாமா, சத்து டானிக். தாமரை இதை குடிச்சா குழந்தை நல்ல புஜிட்டிக்கா வளரும். குழந்தை புஷ்டியா வளருமா? எஸ் மாமா. மாப்பிள்ள, நீங்க வர்றதுக்கு முன்னாடி இங்க என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. தெரியாது மாமா. நீ இந்தி பட ஸ்டைல சபாஷ்னு கை தட்டிட்டு வந்தது தாமரைக்கு சத்து மருந்து கொடுக்கத்தான். சபாஸ் சபாஸ் மாப்பிள்ள, சபாஸ். என்ன மாமா? மாமா ப்ளீஸ் டான். மாமா இங்க என்ன எல்லாம்? மாமா எதுவும் பிரச்சனையா? எதுவும் பிரச்சனையா? ஆண்டி டே செங்கோடா, எதுவும் பிரச்சனையா? சொல்லுங்க மாமா. மாமா உங்க பிரச்சனை நான் அறிஞ்சு வைக்கிறேன். சொல்லுங்க மாமா ப்ளீஸ் ப்ளீஸ். தீர்க்க வேண்டியது பிரச்சனை இல்ல மாப்பிள்ள. மாக்கா ஒண்ணா எப்ப பாரு கடைசில வந்து சுண்ணா மடிக்கணும். கடைசியாக ஒரு சாங்கை ஷூட் பண்ணதை போட முடியல, அதையும் போட்டு பார்த்தேன். ஸோ அந்த எண்டு சாங் வரும்போது அதை நின்று பார்த்துட்டு சொல்லிட்டு போகிறாங்க, இது முன்னாடியே கூட போட்டுக்கலாமே, இந்த சாங் நல்லா இருக்கே அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த மியூசிக் டைரக்டர் இமானுக்கு, லிரிக் ரைட்டர் யுகபாரதிக்கு, டைலாக் ரைட்டர் ராஜசேகர், கேமராமேன் சூரஜ், ஆர்ட் டைரக்டர் சிவராஜ், இந்த மாதிரி என் கூட ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியன்ஸுக்கும் என்னோட தயாரிப்பாளருக்கும் இந்த தருணத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் நடித்த விமல், பிந்து மாதவி, சூரி, சிங்கமொழி, ரவிமரியா, சாம்ஸ் எல்லாருக்குமே என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா இன்றைக்கி தேட்டரில் பார்த்துட்டு நான் சொல்கிறேன், எல்லோரும் சந்தோஷமாக போய் தேட்டரில் படம் பாருங்கள். பாய்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்கா? ரெடியாக இருக்குண்ணே. இதே என்னோட ஃபர்ஸ்ட் நைட்டில் கடுகு அளவு கூட குறை வச்சான்னு இந்த பங்காளிக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது. அதுவும் ஏய் என்னையா? இல்ல தம்பி, நீ அனுபவிக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் நைட்டை எவனோ ஒருத்தர் அனுபவிக்க போற, அதுக்கு மாங்குன்னு வள்ளியப்ப போட்டுக்கிட்டு இருக்க தம்பி. கிட்டவா? அது நடக்க கூடாதுதான் நான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னப்பா சொல்ற? அவன் கதையை முடிக்கத்தான் இவ்வளவு ஏற்பாடும். எப்படி? அப்படி கேளு. பால்ல விஷத்தை ஊத்துறோம். பாலை குடிக்கலன்னா விஷத்துல பாலை ஊத்துறோம். இந்த இடத்துக்கு காமெடி தேவையில்லை. காமெடி பண்ணிட்டாலும் பழத்துல விஷ ஊசிய ஏத்துறோம். ஆப்பிள திங்கலன்னா நல்ல டவுட். பலகாரத்துல பாய்சனை அடிக்கிறோம். அவன் பலகாரத்தை தொடலன்னா அதையும் தொடலன்னா எப்படி அவளை தொடிவால கிஸ் அடிப்பான்ல? அடிச்சா அதுக்கு தான் லிப்ஸ்டிக்ல விஷத்தை தடவி இருக்கேன். இதை எடுத்து அப்படியே அவ வாயில வச்சு தேய்ச்சான வச்சுக்க. இப்ப தடவல, இனிமே தடவி வைப்பேன். சரியா? இதை எடுத்து தாமரை அப்படியே உதட்டுல ரவுண்ட் அடிப்பா. அப்புறம் இதே கண்ணி தாமரைய வாரி அணைச்சு பஜக்கு பஜக்குன்னு அடிப்பேன். டெத்து கன்ஃபார்ம். ஏன்டா தப்பு தப்பா முடிவு பண்ற? தாமரை லிப்ஸ்டிக் போட்டான்னா உதட்டு வழியா விஷ ஏறி அந்த போய் சாயிருக்கு முன்னாடி நம்ம பிள்ளை செத்து போயிரும்டா. ஒரே பொம்பளை பிள்ளைடா. ஆத்தாடி. ஆமா இல்ல? ஆமா இல்லடா. ஆமா. அப்ப இது வேணாம். வேண்டாம். ஆல்ரெடி இருக்கிறதுல ஓகே. சரியா? எப்பா 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 ஸ்வீட்டு, பால், பழம், பூ அமக்கல படுத்துட்டியா பங்காளி? என்னதா இருந்தாலும் பொண்ணுக்கு தாய் மாமனா தானே. அதான் பங்காளி ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடெல்லாம் பக்கத்துல இருந்து கவனிச்சிருக்கேன். பங்காளி அப்புறம் மறந்துடாம பால், பழம், பலகாரம் எல்லாம் அப்படிலா சாப்பிட்டுருங்க. சரி சரி பங்காளி, எங்க வீட்டாளுக கூட இப்படி எல்லாம் கவனிச்சிருப்பாங்களான்னு தெரியல. உங்களை நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு பங்காளி. தேங்க்ஸ் தேங்க்ஸ். உயிர் இருக்கவரே உங்களை மறக்க மாட்டேன். மாப்பிள உயிர் இருக்க வரைக்கும் உயிர் இருக்க வரைக்கும் கைய கொடுங்க பங்காளி. இதய கனி விடுஞ்சா இருக்க மாட்டேன் நீ. சரிங்க பங்காளி, போயிட்டு வரேன்டா. வெளிச்சம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மதன் அவரோட தயாரிப்பில், எழில் அவரோட இயக்கத்தில், இமான் அவரோட இசையில் தேசிங் ராஜா திரைப்படம் வெற்றிகரமாக போயிட்டுருக்கு. இதில் வந்து பிந்து மாதவி, சூரி, சிங்கமுத்து, சிங்கமொழி அண்ணன், வினிச்சக்கரவர்த்தி அவர்கள் எல்லோரும் நிறைய காமெடி ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க. ரவி மரியா இதில் வந்து வில்லனாக நடிச்சிருக்காரு. இது வந்து ஒரு முழு நில காமெடி வில்லனாக அவர் நடிச்சிருக்கிறாரு. படம் வந்து முழுக்க முழுக்க ஒரு காமெடி படமாக இருக்கும். அனைத்து பாடல்களும் ரொம்ப நல்லா இருக்குது. எல்லோரும் ஃபேமிலியோடு போய் தேட்டரில் பாருங்கள், என்ஜாய் பண்ணுவீங்க. தேங்க்யூ. பாஸ், எனக்கு ஒரு டவுட். என்ன? இந்நேரம் பாலை குடிச்சிருப்பானா? குடிச்சிருப்பான். பழத்தை கடிச்சிருப்பானா? கடிச்சிருப்பான். பலகாரத்தை சாப்பிட்டுருப்பானா? சாப்பிட்டுருப்பான். ஐயா மூட வீட்டுல மூணையுமே சாப்பிடாட்டி? நல்ல கேள்வி.
எப்பவுமே கேப்டன்ற முறையில உங்களை விட என்னோட சேட்டலைட் ஒரு படி மேல வேலை செய்யும். எப்படி? மிச்சம் இருக்கிற விஷத்தை இதே கனியோட சரக்கு பாட்டுல கலக்கி அவன் கட்டிலுக்கு அடியிலே வச்சிருக்கேன். எப்படியும் குடிப்பான் டெத்து கை மேல. மோசம் போயிட்டப்பா, மோசம் போயிட்டப்பா. என்னையா வெளியூர்ல சரக்கு கிடைக்காது நினைச்சு கனியோட கட்டிலுக்கு அடியில வச்ச பாட்டுல நான் தான் ஆட்டே போட்டு ஒன்னும் பிரச்சனை இல்ல. எப்படி எடுத்திய அதே பாட்டுல அதே கட்டிலுக்கு அடியில வச்சுட்டு வா. முடியாதப்பா. ஏன்பா? பாதிக்கு மேல போயிட்டோம்ப்பா, பாதிக்கு மேல போயிட்டோம்ப்பா. என்னையா சொல்ற? அதே பாட்டுல நல்லா தெரியுமா? பாட்டுல அதே சரக்கு. அப்ப சாவு கன்பாவ.